தொடர்ந்து சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். பெட்ரோல் டீசல் விலை கணிசமாக உயர்த்தப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தால் கச்சா எண்ணெய் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. இதை ஈடுகட்டும் வகையில் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படலாம் என்றும் தமிழ்நாடு உட்பட 5 மாநில தேர்தலுக்கு பின் இந்த விலை உயர்வு இருக்கலாம் என்றும் தகவல் வெளியானது. இந்நிலையில் நேற்று திடீரென வணிக சிலிண்டர் விலை 990 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 4 முதல் 5 ரூபாய் வரை உயர்த்தப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 50 ரூபாய் வரை உயர்த்த வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. மேற்காசிய போர் சூழலை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் எரிபொருள் விலை உயர்வு குறித்த முடிவு அடுத்த 1 வாரத்திற்குள் எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்த விலை உயர்வுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் 4 ஆண்டுகளுக்கு பின் பெட்ரோல் டீசல் விலை முதல் முறையாக உயர இருப்பது குறிப்பிடத்தக்கது. வணிக சிலிண்டர் விலை உயர்வுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்பே கணித்தது போல தேர்தல் முடிந்தவுடன் எல்பிஜி சிலிண்டர் விலையை மத்திய பாஜக அரசு உயர்த்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தபொழுது அதன் பலனை மக்களுக்கு அளிக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள அவர், தெற்காசிய நெருக்கடியை வைத்து மக்களின் நலனை எண்ணாமல் விலையை ஏற்றுவது சரியில்லை என தெரிவித்துள்ளார். மக்களின் துயரை எண்ணி பார்த்து இந்த விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் அடுத்த விலையேற்றம் பெட்ரோல் டீசலுக்கு தான் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பிறகு பணவீக்கம் சூடுபிடிக்கும் என தான் முன்பே கூறியிருந்ததாக குறிப்பிட்டுள்ள அவர், வணிக சிலிண்டர் விலை வெறும் 3 மாதங்களில் 81% உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தேநீர் கடை, தபா, உணவகங்கள், பேக்கரி என அனைவரின் மீதான சுமையும் அதிகரித்துள்ளதால் மக்களுக்கான உணவு விலை அதிகரிக்கும் என ராகுல் காந்தி கூறியுள்ளார். வால்பாறை பகுதியில் சூறைக்காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் ஆலங்கட்டி மழையால் குளுமையான சூழல் நிலவியது. கிருஷ்ணகிரி நகர பகுதியில் திடீரென பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அவதானப்பட்டி, தாளப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் பெய்த கோடை மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கூடலூர், லோயர் கேம்ப், சுருளிப்பட்டி, அணைப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், சென்னையில் இன்று 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் கொளுத்தும் என்று கணித்துள்ளது. தெலங்கானா, ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும், சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று கணித்துள்ள வானிலை மையம், நாளை மறுநாள் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சமாக இன்று 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகும் என்று தெரிவித்துள்ளது. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் காரணத்தால் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒருபுறம் மழை பெய்தாலும் மறுபுறம் வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பம் வாட்டி வரும் நிலையில் 12 இடங்களில் வெயில் சதமடித்தது. தமிழ்நாட்டில் கோடைக்காலம் தொடங்கியதை அடுத்து நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் கடுமையாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் 12 இடங்களிலும் புதுச்சேரியிலும் வெயில் சதமடித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் வாட்டியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருச்சி, சென்னை மீனம்பாக்கம், மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கும், மதுரை நகரம், திருப்பத்தூர், தருமபுரி ஆகிய இடங்களில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கும் வெப்பநிலை பதிவானதாக தெரிவித்துள்ளது. ஈரோடு, கரூர், பரமத்தி, திருத்தணி ஆகிய இடங்களில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாகவும், நாகப்பட்டினத்தில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், பாளையங்கோட்டையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானதாக கூறியுள்ளது. அதேபோல புதுச்சேரியிலும் வெயில் சதமடித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் கிரிவலம் சென்றனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமான நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி 2வது நாளாக விடிய விடிய மக்கள் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபட்டனர். தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் அதிக அளவில் குவிந்து கிரிவலம் சென்றனர். பக்தர்கள் வருகைக்கு ஏற்ப பேருந்துகள் இயக்கப்படாததால் ஊர் திரும்ப முடியாமல் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். திருவண்ணாமலைக்கு கார்களில் வந்த மக்கள் எரிவாயு நிலையங்களில் CNG நிரப்ப நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். CNG தட்டுப்பாடு காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தொடர் விடுமுறை காரணமாக உதகை, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மே தினம் மற்றும் வார இறுதி என தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை வந்த நிலையில் அதனை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் சுற்றுலா தலங்களை நோக்கி குடும்பத்துடன் படையெடுத்தனர். உதகை அரசு ரோஜா பூங்காவில் வெள்ளை, சிவப்பு, ஆரஞ்சு, ஊதா என 4000 ரகங்களில் பூத்து குலுங்கும் ரோஜாக்களை மக்கள் கண்டு ரசித்தனர். இங்க வந்துதான் தெரியுது இவ்வளோ ரோஸ் வெரைட்டிஸ் இருக்குன்னு. நிறைய கலர்ஸ், நல்ல சைஸ், பெரிய சைஸ்ல நம்ம பார்த்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரோஸும் பெருசா இருந்துச்சு. நம்ம குட்டி சைஸ்ல பார்த்துருப்போம். இங்க வந்து பெரிய சைஸ்ல ரோஸ் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் அதோட ஸ்மெல்லுமே உள்ள வரும்போதே அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. கொடைக்கானலில் ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல் உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளிலும், வெள்ளி நீர்வீழ்ச்சி, சோதனை சாவடி, செண்பகனூர், புலிச்சோலை உள்ளிட்ட மலைச்சாலைகளிலும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒகேனக்கல்லில் அருவிகள், தொங்குபாலம், நடைபாதைகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி காணப்பட்டது. எண்ணெய் மசாஜ் செய்தும் மெயின் அருவி, சினி அருவி உள்ளிட்ட காவிரி ஆற்றில் குடும்பத்துடன் குடித்து மகிழ்ந்தனர். ஏற்காடு வந்த சுற்றுலா பயணிகள் சூழல் சுற்றுலா பூங்கா, அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம் போன்ற இடங்களை குடும்பத்துடன் கண்டு ரசித்தனர். படகு இல்லத்தில் காலை முதலே அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் பயணச்சீட்டை வாங்க நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். வனத்துறையை கண்டித்து சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் நடத்திய போராட்டத்தால் கொடைக்கானல் ஸ்தம்பித்த நிலையில் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. கொடைக்கானலில் உள்ள குணா குகை, பைன்மரச்சோலை உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்கள் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளன. சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கான நுழைவு கட்டணம் அந்தந்த நுழைவாயில் பகுதியில் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 3 மாதங்களாக ஒரே முறை நுழைவு கட்டணமாக QR கோடு மூலம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த முறையை நீக்கி பழைய நடைமுறையை தொடர வேண்டும் என்று சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் கோரிக்கை ஏற்கப்படாததால் 2000க்கும் மேற்பட்ட சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் வனத்துறை சோதனை சாவடியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருஷம் நாங்கள் இந்த ஃபாரஸ்டோட போராடிட்டு எங்களுக்கு மே 1ஆம் தேதி இதே பிரச்சனையில தான் நாங்கள் வந்து எங்களோட வாழ்வாதாரத்தை பாதிச்சு உட்கார்ந்துருக்கோம். இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. போராட்டம் காரணமாக சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு கட்டணமின்றி சென்று வரலாம் என்று அறிவித்துள்ள மாவட்ட ஆட்சியர் திங்கட்கிழமை முதல் வழக்கம் போல QR கோடு மூலம் நுழைவு கட்டணம் செலுத்தி சென்று வரலாம் என்றும் தெரிவித்துள்ளார். அதிகாரிகள் உடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டியதை அடுத்து போராட்டம் வரும் 6ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் மங்களதேவி கண்ணகி கோவில் சித்ரா பௌர்ணமி விழாவின் பொழுது மின்னல் தாக்கிய அதிர்வில் கேரள காவலர், பக்தர்கள் உட்பட 10 பேர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக கேரள எல்லை வெண்ணேற்றிப்பாறை மலையில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோவிலில் நேற்று சித்திரை முழுநிலவு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழா முடிந்து மாலை நேரத்தில் பக்தர்கள் கொக்கரகண்ட மலைப்பாதை வழியாக திரும்பிக் கொண்டிருந்த போது பலத்த இடி மின்னலுடன் மழை பெய்தது. அப்பொழுது ஏற்பட்ட பயங்கர மின்னல் அதிர்வினால் பாறைக்கு கீழே தஞ்சம் புகுந்த 10 பக்தர்கள் நிலை தடுமாறி விழுந்து காயமடைந்தனர். அவர்களை மீட்கச் சென்ற கேரள ஆயுதப்படை காவலர் அன்சாருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. காயமடைந்த அனைவரும் உடனடியாக மீட்கப்பட்டு குமுளி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் பலத்த காயமடைந்த காவலர் அன்சார் மேல் சிகிச்சைக்காக கோட்டை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார்.
தாவேக தலைவர் விஜய் வருகையையொட்டி வேளாங்கண்ணி பேராலயத்தில் அக்கட்சியின் தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்த நிலையில் அவர் வராததால் ஏமாற்றமடைந்தனர். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தாவேக தலைவர் விஜய் திருச்செந்தூர் முருகன் கோயில் மற்றும் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினார். தனது ஆன்மீக பயணத்தின் தொடர்ச்சியாக இன்று வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயம் மற்றும் நாகூர் ஆண்டவர் தர்கா ஆகிய வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியானது. இதையொட்டி வேளாங்கண்ணி பேராலயத்தில் அதிகாலை முதலே தாவேக தொண்டர்கள் குவிந்தனர். விஜயை காண்பதற்காக ஆபத்தை உணராமல் தடுப்பு கட்டைகள் மற்றும் பேராலய மதில் சுவர் மீது ஏறி நின்றிருந்தனர். கூட்டம் கட்டுக்கடங்காத அளவுக்கு கூடியதால் வழக்கமாக 5 மணிக்கு நடைபெறும் திருப்பலியும் ஒத்திவைக்கப்பட்டது. தேவாலயத்தில் தாவேக என தொண்டர்கள் முழக்கமிட்டனர். இதேபோன்று நாகூர் தர்காவில் கூடியிருந்த தாவேக தொண்டர்களும் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இதுகுறித்து நாகூர் தர்கா நிர்வாகத்திடம் கேட்டபோது விஜய் வருகை குறித்து தங்களுக்கு எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தனர். மத்திய பிரதேச படகு விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில் நடந்த படகு விபத்தில் திருச்சியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உட்பட 9 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி நவல்பட்டு அண்ணா நகரைச் சேர்ந்த காமராஜ் கமாரியாவில் உள்ள ஆயுத தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்தார். இவர் தனது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் என 15 பேர் ஜபல்பூர் அருகே உள்ள பர்கி அணை பகுதியில் சுற்றுலா படகில் பயணம் செய்தனர். அவர்களுடன் சேர்ந்து 30க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுடன் சென்ற அந்த சொகுசு படகு அதீத காற்றால் நிலை தடுமாறி நீரில் கவிழ்ந்தது. இதில் பயணிகள் நீரில் மூழ்கி மாயமான நிலையில் 9 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். இதில் காமராஜ், அவரது மனைவி, மகன் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காமராஜின் ஒரு மகன் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மேலும் ஒரு தாய் தனது 3 வயது மகனை இறுக அணைத்தபடி உயிரிழந்து கிடந்த காட்சி கான்பூரை கலங்க வைத்தது. இந்த நிலையில் விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்ட முதலமைச்சர் மோகன் யாதவ் படகு போக்குவரத்திற்கு தற்காலிக தடை விதித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் சங்கத்தில் வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு மதுபானம் வாங்கிய சித்தப்பாவை விடுவிக்க கோரி கர்ப்பிணி வளைகாப்பு கோலத்திலேயே காவல் நிலையத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் தனது அண்ணன் மகள் சந்தியாவின் வளைகாப்பு விழாவிற்காக மதுபானம் வாங்கி வரும் பொழுது மதுவிலக்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதை அறிந்து தனது கணவர் கேசவனுடன் அமலாக்கப்பிரிவு காவல் நிலையத்திற்கு வந்த சத்யா திடீரென தர்ணாவில் ஈடுபட்டார். இதற்கிடையே வழக்கு பதிவுக்காக போலீசார் 50 மது பாட்டில்களை அடுக்கி வைத்து புகைப்படம் எடுக்க முயன்ற பொழுது ஆத்திரமடைந்த முருகன் பாட்டில்களை கீழே தள்ளி உடைத்தது காவல் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. முருகன் கள்ளச்சந்தையில் மது விற்பவர் அல்ல என ஊர் மக்கள் கூறியும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதாக கூறி போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே சிவபெருமான் மீனவ கோலம் பூண்டு கடலில் சுறாமீனை வேட்டையாடும் திருவிடையாடல் வலை வீசும் படலம் நிகழ்வு பக்தர்கள் முன்னிலையில் தத்ரூபமாக நடைபெற்றது. புராண வரலாற்றின்படி மீனவர்களை துன்புறுத்திய சுறாமீனை சிவபெருமான் வலையிட்டு பிடித்து வதம் செய்யும் காட்சியை நினைவுகூரும் வகையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க சிவனும் பார்வதியும் மாரியூர் கடற்கரையில் எழுந்திரடினர். அங்கு சிவாச்சாரியார் சிவனைப் போல வேடமணிந்து படகில் சென்று கடலில் மிதக்கவிடப்பட்ட செயற்கை மீனை தனது வலையால் பிடித்து வேட்டையாடும் காட்சி தத்துரூபமாக சித்தரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பூவேந்தியநாதர் பவளவல்லி தாயார் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் திரண்டு இந்த ஆன்மீக நிகழ்வை கண்டு தரிசித்தனர். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி மீண்டும் அமையும் எனவும் வரும் 4ஆம் தேதி நல்ல செய்தி வரும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழிலாளர் தினத்தையொட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மேதின பூங்காவில் அமைந்திருக்கும் நினைவு தூணுக்கு மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார்.
தொழிலாளர் தின உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு உரையாற்றிய அவர் உரிமைக்காகவும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இந்த மே முதல் நாள் கொண்டாடப்படுகிறது என்றார். இந்தியாவிலேயே முதலில் மே தினத்தை சென்னையில்தான் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தலைமையில் கொண்டாடத் தொடங்கினோம் என அவர் குறிப்பிட்டார். உழைப்பிற்கான பலனை வரும் 4ஆம் தேதி பெறவிருக்கிறோம் என்றும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார். நம்முடைய கழக தோழர்கள் உழைத்திருக்கக்கூடிய உழைப்புக்கு பலன் வருகிற 4ஆம் தேதி பெறவிருக்கிறோம். ஏதாவது கருத்து கணிப்பின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் என்று யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. கழகத்துடைய உணர்வை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அந்த கருத்தை நான் எடுத்து வைத்திருக்கிறேன், தவிர வேறல்ல. எல்லாருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்துடன் நடைபெறும் திமுக ஆட்சி தொடரும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். தவிக தலைவர் நடிகர் விஜய் எந்த தொகுதியிலும் வெற்றி பெற மாட்டார் என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜயின் தவிக அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று திட்டவட்டமாக கூறினார். என்னுடைய பொறுத்தவரை விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியல. கொங்கு சட்டசபை ஏற்படும் பட்சத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி விஜயனுடைய ஆதரவை கோருமா? நிச்சயமா அவரு அதிகப்படியான தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, அதுக்கான பேச்சே இல்லை. இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளில் தவிக ஆச்சரியமூட்டும் வகையில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். ANI செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் மாணவர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களின் ஆதரவு தவிக பக்கம் திரும்பியுள்ளதாக கூறினார். EVK will be a force to reckon with and it may produce surprises when the results are declared. There is a possibility. தேர்தல் வெற்றிகளை தாண்டி தமிழ் மண்ணில் நிரந்தரமான சக்தியாக திராவிட இயக்கம் இருக்கும் என்றும் வைகோ கூறினார். விஜய் ஆட்சியை பிடிப்பார் என்ற கருத்து கணிப்பை விஜய் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் மே தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாங்கள் விரும்பிய கருத்துக்களை மக்கள் தலையில் திணிக்கும் வகையில் பல நிறுவனங்கள் கருத்து கணிப்பை வெளியிட்டிருப்பதாக கூறினார். விஜய் ஆட்சி அமைப்பார்னு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. யாராவது நீங்க ஏத்துக்குவீங்களா? தமிழ்நாட்டில் யாருமே அவரே கூட ஏற்றுக்க மாட்டாரு. ஸோ அதனால அது ஒரு இட்டுக்கட்டப்பட்டும் அல்லது தாங்கள் விரும்பக்கூடிய ஒரு கருத்தை மக்கள் தலையில் திணிப்பது என்கிற முறையில் தான் பல நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு இத்தகைய கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி மலரும் என்றும் சண்முகம் கூறினார். இதனிடையே சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆக்க பொறுத்தவர்கள் ஆற பொறுக்க வேண்டும் என்று கருத்து கணிப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். ஓவர் ஹைப்போ, ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோ, ஓவர் கற்பனைகளோ தேவையில்லை. ஏன்னா ஒரே பழமொழி தமிழில் இருக்குது, ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுங்க. நிச்சயம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். தேமுதிகவின் 10 வேட்பாளர்களும் வெற்றி பெற்று சட்டசபைக்கு செல்வார்கள் என்றும் பிரேமலதா நம்பிக்கை தெரிவித்தார். கேரளாவில் கோவில் திருவிழாவிற்காக அழைத்து வரப்பட்ட யானை மிரண்டோடி அங்கிருந்த காரை ஆக்ரோஷமாக சேதப்படுத்திய அதிர்ச்சி காட்சிதான் இது. எர்ணாகுளம் மாவட்டம் அங்கமாலியில் மகாவிஷ்ணு கோவில் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இதற்காக கொல்லம் மாவட்டம் மையநாடு பகுதியைச் சேர்ந்த பார்த்தசாரதி என்ற கோயில் யானை ஊர்வலத்திற்காக அழைத்து வரப்பட்டது. இந்நிலையில் யானையை குளிப்பாட்டி கோயிலுக்கு அழைத்துச் செல்லும் வழியில் திடீரென ஆக்ரோஷமாக மாறி கட்டுப்பாடின்றி மிரண்டு ஓடியது. அப்போது தன்னை வாகனத்தில் அழைத்து வந்த விஷ்ணு என்பவரை யானை மிதித்து கொன்றது. பிரதீப் என்ற பாகன் பலத்த காயமடைந்தார். மேலும் கோயில் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் உள்ளிட்ட வாகனங்களை யானை முட்டி தள்ளி துவம்சம் செய்தது. யானையின் இச்செயலால் அசாதாரண சூழல் நிலவியதை அடுத்து சுமார் 2.5 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மயக்க ஊசி போடப்பட்டு யானை பிடிக்கப்பட்டது. ஒரு ஜனநாயக நாட்டில் அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பது மிகவும் அவசியமானது என ராகுல் காந்திக்கு எதிரான வழக்கில் நீதிமன்றம் கூறியிருக்கிறது. மத்திய அரசை விமர்சிப்பது கிளர்ச்சியாகாது என கூறி ராகுல் காந்திக்கு எதிரான மனுவை உத்தரப்பிரதேசத்தின் அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 2025ஆம் ஆண்டு காங்கிரஸ் கமிட்டி அலுவலக திறப்பு விழாவில் பேசிய ராகுல் காந்தி பாஜக, RSS மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக போராடி வருவதாக கூறினார். இது தேச துரோக கருத்து என்றும் நாட்டை சீர்குலைக்கும் முயற்சி என்றும் கூறி உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் நீதிமன்றத்தில் இந்து சக்தி தளம் அமைப்பைச் சேர்ந்தவர் வழக்கு தொடர்ந்தார். ராகுல் காந்தி மீது FIR பதிய வேண்டும் என்ற கோரிக்கையை கீழமை நீதிமன்றம் நிராகரித்த நிலையில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனுதாரர் மேல்முறையீடு
மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விக்ரம் சௌகார் ராகுல் காந்தியின் கருத்தை குற்றமாக பார்க்க முடியாது என்றும் அது ஒரு அரசியல் ரீதியான கருத்து என்றும் தெரிவித்தார். ஒரு ஜனநாயக நாட்டில் அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பது மிகவும் அவசியமானது என்ற நீதிபதி கொள்கை ரீதியான எதிர்ப்பு வேறு, அரசுக்கு எதிரான கிளர்ச்சியை தூண்டுவது வேறு என தெளிவுபடுத்தினார். அதனால் ராகுல் காந்திக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ராஜஸ்தானில் உள்ள பல்கலைக்கழகத்தில் அடுத்தடுத்து 20 பேரை அணில் ஒன்று கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உதய்பூரில் உள்ள மோகன்லால் சுகாதியா பல்கலைக்கழகத்தில் சுற்றித் திரியும் அணில் கடந்த 6 வாரங்களில் மட்டும் கல்லூரி முதல்வர், ஆசிரியர் உட்பட 20 பேரை பாரபட்சமின்றி கடித்ததாக தெரிகிறது. கல்லூரி வளாகத்தில் கூடு அமைத்துள்ள அணில் அந்த வழியாக செல்பவர்களால் தனது கூட்டுக்கு ஆபத்து ஏற்படுமோ என்ற எண்ணத்தில் கடித்து குதறியதாக கூறப்படுகிறது. முதல்வர், பேராசிரியர்கள், மாணவர்கள் என கண்ணில் பட்டவர்களை எல்லாம் அணில் கடித்த நிலையில் அதனை கூண்டு வைத்து பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். பல்கலைக்கழக வளாக அணிலின் அட்டகாசத்தால் மாணவர்கள், பேராசிரியர்கள் பதற்றம் அடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் மதுக்கடையில் நுழைந்த பெண்கள் மதுபாட்டில்களை சூறையாடிய காட்சிதான் இது. எட்டாவா மாவட்டத்தில் உள்ள சமஸ்பூர் கிராமத்தில் மதுப்பழக்கம் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் அடிக்கடி குடும்ப சண்டை ஏற்பட்டு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக கிராம பெண்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இதனால் அப்பகுதியில் உள்ள மதுக்கடையை வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். கோரிக்கை நிறைவேறாததால் ஆத்திரமடைந்த பெண்கள் மதுக்கடைக்குள் அத்துமீறி புகுந்து அங்கிருந்த மதுபாட்டில்களை சாலையில் வீசி நொறுக்கினர். பெண்கள் தாக்குதல் நடத்தியதில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான மதுபாட்டில்கள் சேதமடைந்தன. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் புகைப்படம் எடுப்பதில் ஏற்பட்ட சிறு தகராறில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் திருமண விழா போர்க்களமாக மாறிய காட்சிகளே இவை. மணமக்களை படம் பிடித்துக் கொண்டிருந்த புகைப்பட கலைஞர் ஓரமாக நிற்குமாறு ஒரு விருந்தினரை வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனால் ஏற்பட்ட சாதாரண வாக்குவாதம் அடுத்த சில நிமிடங்களில் கைகலப்பாக மாறியது. ஆத்திரமடைந்த இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் நாற்காலிகளை வீசி தாக்கிக் கொண்டதால் திருமண மண்டபமே ரணகடமானது. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய சுப நிகழ்ச்சி திடீர் வன்முறையால் பாதையிலேயே நிறுத்தப்பட்டது. இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போர் நிறுத்தம் பற்றிய ஈரானின் முன்மொழிவு திருப்தி அளிக்காததால் அந்நாட்டை விட்டு அமெரிக்கா தற்போதைக்கு வெளியேறாது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போர் நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் தொடர்ந்து பேசி வருவதாக கூறினார். ஈரானின் தலைவர்கள் யார் என்பதை கண்டறிவது கடினமாக இருப்பதாக கூறிய ட்ரம்ப் அந்நாட்டு தலைவர்கள் மிகவும் கொடிய மனிதர்கள் என்றும் அவர்கள் 42,000 பேரை கொன்றிருப்பதாகவும் கடுமையாக சாடினார். They're not coming through with the kind of deal that we have to have, and we're going to get this thing done properly. We're not going to leave early and then have the problem arise in 3 more years. அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை குறித்த ஈரானின் முன்மொழிவில் தனக்கு திருப்தி இல்லை என்று ட்ரம்ப் தெரிவித்தார். இதற்கிடையே அமெரிக்கா தனது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டால் அந்நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். மெக்சிகோவில் கழுதைகளுக்காக நடத்தப்பட்ட திருவிழாவில் விதவிதமான அலங்காரத்தில் கழுதைகள் அணிவகுத்து சென்ற காட்சிகளே இவை. மெக்சிகோ நாட்டின் ஒடும்பா நகரில் வசிக்கும் மக்கள் தங்களின் வேலைகளுக்காக கழுதைகளையே அதிகம் பயன்படுத்தி வருகின்றனர். தங்களுக்காக கடுமையாக உழைக்கும் கழுதைகளை அங்கீகரிக்கும் விதமாக ஆண்டுதோறும் தொழிலாளர் தினத்தன்று தேசிய கழுதை திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற திருவிழாவில் ஏராளமான கழுதைகள் பங்கேற்றன. கழுதைகளுக்கு இன்று ஓட்டப்பந்தயம், உடை அலங்காரம், அணிவகுப்பு உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. தேனியைப் போல உடையணிந்து அணிவகுத்து சென்ற பெக்கி என்ற கழுதை முதல் பரிசை தட்டிச் சென்றது.
இந்தோனேஷியாவின் மேற்கு ஜாவாவில் அமைந்துள்ள அப்பர் சீசோசன் நீர்மின் நிலைய திட்ட பகுதியில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவின் பதறவைக்கும் காட்சிகள் இவை. இந்தோனேஷியாவின் மேற்கு பாண்டுங் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. மேலும் மழையால் சிமாரல் என்ற இடத்தில் உள்ள நீர்மின் நிலையத்தின் சுரங்க பாதையில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. ஜாவா பாலி மின் கட்டமைப்பிற்கு மிக முக்கியமானதாக கருதப்படும் இந்த 1040 மெகாவாட் திட்டத்தின் சுரங்கங்கள் மற்றும் கட்டுமான பகுதிகள் நிலச்சரிவால் சேதமடைந்துள்ளன. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த மீட்புக் குழுவினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். நிலச்சரிவு அபாயம் இன்னும் நீடிப்பதால் பணிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. தெற்கு லெபனானில் உள்ள சுரங்க பாதைகளை இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மூலம் தகர்த்தது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் நடத்தின. இதையடுத்து ஈரானுக்கு ஆதரவாக லெபனானில் செயல்படும் ஹெஸ்புல்லா அமைப்பு களம் இறங்கியது. பின்னர் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் ஈரானுக்கு மட்டுமே பொருந்தும் என அறிவித்த இஸ்ரேல் ஹெஸ்புல்லா அமைப்பிற்கு எதிராக லெபனானில் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. அந்த வகையில் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலால் நபாத்தியே உட்பட தெற்கு லெபனானின் பல்வேறு பகுதிகள் புகை மண்டலங்களாக காட்சியளித்தன. தாக்குதலால் லெபனானில் இதுவரை 2500க்கு மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் சுமார் 12 லட்சம் பேர் இடம்பெயர்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட்டில் ராஜஸ்தானை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய டெல்லி அணி ஐபிஎல் வரலாற்றில் 200 ரன்களுக்கு மேலான ஸ்கோரை முதல் முறையாக சேஸ் செய்து சாதனை படைத்தது. 18வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற 43வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன்கள் குவித்தது. கேப்டன் ரியான் பராக் அதிரடியாக விளையாடி 90 ரன்கள் குவித்தார். கடைசியாக களமிறங்கிய ஃபெரேரா 14 பந்துகளில் 6 சிக்சர்கள் விளாசி 47 ரன்கள் எடுத்தார். சற்று கடினமான இலக்கை நோக்கி விளையாடிய டெல்லி அணியின் தொடக்க வீரர் பதுன் நிசாங்கா 62 ரன்களும், KL ராகுல் 75 ரன்களும் எடுத்து நல்ல அடித்தளம் கொடுத்தனர். அடுத்தடுத்து களமிறங்கிய நிதிஷ் ராணா, அசுதோஷ் சர்மா ஆகியோர் நிலைத்து நின்று விளையாடி அணிக்கு வெற்றியை தேடித் தந்தனர். 19.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன்கள் குவித்து டெல்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை பெற்று ஐபிஎல் தொடரில் நூலிழையில் பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டது.